பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களுடன் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருங்க சார். அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாயிருச்சு. இதுல சசிகலா அவர்கள் புது கட்சி தொடங்குவதாக கூறியிருக்கிறார். அது இன்னும் ஒரு அரசியல் களத்துல இன்னும் பரபரப்பை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த திடீர் முடிவுக்கு பின்னணியில ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தேர்தல் அறிவிப்பு ஆணைக்கு முன்னாடி இப்போ புதுக்கட்சி துவங்குவதற்கு சாத்தியம் இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, புதுக்கட்சிக்கான பதிவு நடைமுறைகள் அது பல மாதங்கள் பிடிக்கிற விஷயம். இன்றைய தேதிக்கு கடைசியாக ஒரு பப்ளிக் நோட்டீஸ் பேப்பரில் விளம்பரம் போடணும். அதுக்கு பிறகு 30 நாள் ஆகும் பதிவு கையில் வர. எனவே ஏற்கனவே ஏதோ ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி தான் அவங்க கட்சின்னு அவங்க அறிவிக்க போறாங்க. அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இப்போ திவாகர் ஏற்கனவே ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. அப்படியான ஏதோ ஒரு கட்சி அப்படித்தான் அதை அதாவது ஒரு கட்சியை அடாப்ட் தான் பண்ணணும். புது கட்சி நம்ம ஒரு புதுசாக பேர் வச்சு துவங்கி அதுக்கான காலகட்டம் இப்போ இல்லை. ஏன்னா பிப்ரவரி கடைசி ஆகி போச்சு. மார்ச் அநேகமாக 10-15 அறிவிப்பாணை வந்துடும். அதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கட்சி கொடியை அறிமுகம் செய்திருக்கிறார். அது ஓகே தான். தேர்தல் ஆணையத்தில் கொடி பதிவுங்கிறதே கிடையவே கிடையாது. அதனால தான் கொடி சண்டை எப்போவுமே பெர்மனன்ட் பஞ்சாயத்தாங்க. அது சரிதான். கூட்டத்தை நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. பெரிய அளவுக்கு கூட்டம் சேர்த்துருந்தாங்க. சசிகலா அம்மா பேச்சு, அவங்க பழைய மேட்டரை எல்லாம் சொல்றாங்க. பெரும்பாலும் அது சரிதான். எனக்கு நேரடியாகவே தெரிந்த விஷயங்கள் தான். இபிஎஸ்க்கும் அவங்களுக்குமான சண்டை என்னதான் இபிஎஸ் செய்தாரு. ஆனால் 2021 சொல்லியிருக்க வேண்டிய மேட்டர் இல்லையா இது? 21 இன்றைய தேதி வரைக்கும் சைலண்டாகவே இருந்துட்டாங்க. அவங்க பெங்களூர்ல இருந்து வந்தப்ப இருந்த அந்த ஜோஷ், அப்போ அமமுகவும் அந்த ஜோஷோடு இருந்தது. அது இப்போ மிஸ்ஸு. பாலிடிக்ஸில் நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு பயணம் போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்ற விஷயம்தான். ஆனாலும் சசிகலாவின் புது கட்சி அதிமுக ஓட்டு வங்கியை பாதிக்கும். அதிமுக அமமுக ஓட்டு வங்கியை கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவு அதில் இருக்கு. குறிப்பிட்ட பிரிவுனா முக்குளத்தோரின் உட்பிரிவுகளில் ஒன்று. அதில் இந்த செம்பிய மறவர்கள் அவங்க பெரிய அளவுக்கு சசிகலா ஆதரவாளர்கள், குறிப்பாக பெண்கள் அங்கே. அப்போ விஜய் ஓட்டு வங்கி அதில் பாதிக்கும். அதாவது நீங்கள் தலவாபுரம் ராஜபாளையம் தாண்டி தலவாபுரம் சேத்தூர் ஜமீன்லேருந்து அப்படியே அது நெட்டுக்க வள்ளியூர் வரைக்கும் போவாங்க அந்த பெல்ட். அவங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மா ப்ரோக்ராம் எல்லாமே அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. என்னன்னா அங்கே அவங்களுக்கு இயல்பான ஒரு ஆதரவு இருக்கு. ஆனால் அவங்க பேசிக்காக டெல்டா ஈசநாட்டுக்கல்லர், அவங்க செம்பியவர்கள் கிடையாது. ஆனாலும் அந்த குரூப்பில் இவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குது. ராம்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு அதில் ஓரளவுக்கு ஆதரவு இருக்குது. எப்படி பார்த்தாலும் சில தொகுதிகளில் ஒரு 10,000 ஓட்டு வரைக்கும் வாங்க முடியும். பெரும்பாலும் ஒரு 30-40 தொகுதிகளில் ஒரு 3000-4000 ஓட்டு கண்டிப்பாக அவங்க தனி கேண்டிடேட் போட்டால் கண்டிப்பாக பிரிப்பார்கள். கூட்டணி என்ன ஆக போகுது? இதுதான் உண்மையான கேள்விங்க. தனியாக கேண்டிடேட் போட்டு இன்றைய தேதிக்கு யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்படி தனி கேண்டிடேட் ஜெயிக்கணும்னா ஒன்று திமுக இருக்கணும், இல்லைன்னா அதிமுக இருக்கணும். கூட்டணி அது வாய்ப்பு இருக்கு. தாவேகாவோட கூட்டணி போகலாம், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு மனப்புழுக்கத்தில் இருக்கு. அப்போ அப்படின்னா அது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக மாறுவதற்கான வாய்ப்பு, வெற்றி வாய்ப்புன்னு நான் சொல்லலை, அலையன்ஸை பார்த்தா ஒரு மிரட்சியா இருக்கும். அப்படியான ஒரு வாய்ப்பு. ஆனா நீங்க பேசும்போது சொன்னீங்க விஜய் வாக்குகளை பாதிக்கும் அப்படின்னீங்க. சசிகலா அவர்களுடைய அந்த புதிய கட்சி அப்படிங்கிறது அது எந்த விதத்துல பாதிக்கும் சார்? அந்த நம்ம வழக்கமா இது பண்றது தாங்க. அதாவது இந்த 30 இயர்ஸ் அந்த பெண்களோட ஒரு விஜய்ங்கிற அந்த கரிஸ்மா இருக்குல்ல, ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, அவருக்கு ஒரு ஃபார்மிடபிள் ஃபேஸ் வேல்யூ இருக்கு. ஆர்கனைசேஷன் இல்லை. ஆர்கனைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்கனைசேஷன் வேணும். தேர்தல் மிஷினரிங்கிறது ரொம்ப கடினமானதுங்க. ஒரே நேரத்தில் பல சம்பவங்கள் நம்ம செய்ய வேண்டியது வரும். அதில் அதுக்கெல்லாம் பெரிய அனுபவம் இல்லாமலாம் முடியாது. வெறுமனே ஆர்வம் மட்டுமே அதெல்லாம் தேடி தராது. அந்த அனுபவம் சசிகலா அம்மா கீழே இருக்கிறவங்ககிட்ட இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் அதில் சேர்ந்தாருன்னா கன்சல்டேட் ஆகி அவங்களுக்கும் கீழே இருக்கிறவங்ககிட்ட அந்த அனுபவம் இருக்கும். விஜய்க்கு அது விஜய் கட்சிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருவேளை இதில் காங்கிரஸ் சேர போதுன்னு வைங்க. அதாவது தாவேகா, காங்கிரஸ், சசிகலா அம்மாவோட அமைப்பு, ஓபிஎஸோட அமைப்பு,
இன்னும் சிறிய கட்சிகள், அதாவது 1 சீட் 2 சீட்டு கட்சி. அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு ஓட்டு வங்கி கால்குலேஷன் நம்ம போடுவோம் இல்லையா, அரித்மெட்டிக்கலா, அந்த கால்குலேஷன்ல அவங்க ஸ்ட்ராங்கா தெரிவாங்க. அதாவது இவங்க ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு, திமுக வீழ்த்திடுவாங்க போல இருக்கு அப்படின்னு ஒரு இமேஜ் வரும். இப்போ வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க இல்லை ஒருவேளை போடலாம்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல வந்து இந்த சசிகலாமாவோட ஓட் பேங்க் கிராஸ் ஆகும். அதாவது 30 வயசு 35 வயதுல இருக்கிற பெண்கள். அப்போ விஜயா அந்த அணியில் இருந்தாருன்னா அந்த கிராஸ் நல்லிஃபை ஆயிரும் இல்லையா. இப்போ திமுக ஓட்டு வங்கி கிராஸ் ஆகுங்க, இப்போ திமுகவோட கூட்டணியில் இருந்தால் கிராஸ் ஆகாதுல்ல. அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் அதில் வரும். பட் என்ன முடிவு விஜய் என்ன முடிவு எடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. இல்ல அதாவது புது காம்பினேஷன் இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க, விஜய் பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் சசிகலாமா பிளஸ் ஓபிஎஸ் இணைந்தார். இப்ப இந்த காம்பினேஷன் உருவாகுவதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குதா? இப்ப இதை மையப்படுத்தி தான் சசிகலா அவர்களுடைய இந்த கட்சி ஆரம்பிக்கிறதும் இருக்குதா? இதை மையப்படுத்தி பேச்சுவார்த்தை நடக்குங்க. ஏன்னா இது எல்லாமே காமன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு தரப்புக்கும் காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நேரடி அரசியல் இருக்க மாட்டாங்க, ஆனால் அரசியல் கட்சிகளோட தொடர்பில் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக பேசுகிறாங்க. பேசாமல் வந்து இப்படியான ஒரு நிகழ்வுகள்லாம் வராது. அடிப்படையில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிதான் வந்து சசிகலாமா தன்னைத்தானே அழைத்துக் கொள்கிறார். லெட்டர் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் முகாம் அப்படின்னு இருக்கும், கேம்ப், கழகத்தின் பொதுச் செயலாளரை அப்படிதான் வைப்பாங்க. கட்சி கொடியை அறிமுகம் பண்ண உடனே காரில் இருந்த அதிமுக கொடியை தூக்கிட்டு அந்த கொடியை பொறுத்துறாங்க. அந்த வீடியோ வைரலாக போச்சு. அப்படின்னா அதிமுக இல்லைன்னு ஆயிடுது. அப்படின்னா வழக்கெல்லாம் என்ன ஆக போகுது அது நமக்கு தெரியாது. அப்போ அதிமுக இல்லை அப்படின்னா காங்கிரஸும் அந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கும், தாவேகாவும் தயாராக இருக்கும். ஆனால் காங்கிரஸோட சில நிபந்தனைகள் ஏற்றுக்கவே முடியாது, இம்பாசிபிளுங்க. ஆக்சுவலாக அவங்க உண்மையிலே தாவேகாவோட போறதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கும். சரி, உள்ளாட்சி தேர்தல் எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது. அப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு சேர்த்து இப்போ எப்படி ஒரு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? அது ஒரு பைத்தியக்காரத்தனமான டிமாண்டு. ஆனா ஒரு அஷூரன்ஸ் வாங்கிக்கல சார், அவங்க அடிபட்டிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஏற்கனவே KS அழகிரி அவர்கள் கண்ணீர் வடிச்சிருக்கிறார், இதான் கூட்டணி தர்மமா அப்படின்லாம் கேட்டு. அப்ப இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா நம்ம எல்லாம் பேசிப்போம் அப்படிங்கிறது கூட இருக்கலாம்ல. சரிங்க, பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அப்பவும் இது நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? இப்போ ஸ்டாலினே சொன்னாரு, எல்லாரும் நீங்க ராஜினாமா பண்ணுங்க, நம்ம கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்த இடம்னு. நிறைய பேர் ராஜினாமா பண்ணல திமுக. நான் ரொம்ப வெட்கப்படுறேன்னு முதலமைச்சரே சொன்னார். முதலமைச்சர் ஸ்தானத்துல இருந்துகிட்டு அது உள்ளூர் அரசியல்ல வந்துங்க நம்ம அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அதுல ஜாதி இருக்கு, நமக்கு வந்து கிராம செல்வாக்கு, ஒன்றிய செல்வாக்கு இருக்கு. அப்போ விட்டு கொடுக்க முடியாது. அப்போ கொஞ்சம் அது மாறத்தான் செய்யும். நம்ம 5% ஒதுக்குவோம், நம்ம ஒதுக்குனதுல வந்து இன்னொருத்தவங்க வரதான் செய்வாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் கூட்டணி. கூட்டணி தர்மம்னா என்ன, மகாபாரத தர்மமா இல்லை ராமாயண தர்மமா? அது என்ன அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அசம்பிளி எலெக்ஷன் இத்தனை சீட் நம்ம விட்டு கொடுத்துருக்கோம், அந்த சீட்ல யாராவது போட்டி வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா? அப்படி கூட எம்ஜிஆர் காலத்துல செம்மலையண்ணன் நின்னார்ல, செம்மலையண்ணன் தொகுதியே வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாரு. அவங்க காம்படிஷனா போட்டி போட்டாங்களா? போட்டி போட்டு ஜெயிச்சாங்க. அதெல்லாம் நிறைய உதாரணம் நம்ம சொல்ல முடியும். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அசம்பிளி எலெக்ஷனுக்கான பேச்சுவார்த்தைங்கிறது அசம்பிளி எலெக்ஷன் தான். நான் போன தடவை கண்ணீர் விட்டுச்சேன் அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை அப்படி உள்ளாட்சி தேர்தலுக்கு பேசுறதுங்கிறது பொருத்தமற்றது. அப்படின்னா பேசாம 2029க்கும் சேர்த்து பேசிருங்க. இந்த மக்களவை தேர்தல் வருதுல, உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சோட தான் மக்களவை தேர்தல் வந்துருவேன். அது எப்படி பாசிபிள்? எப்படி வந்து ஒரு கட்சி செய்யும்? ரெண்டாவது கட்சிக்காரன், நீங்க காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாலும் வேலை பார்க்கறதுக்கு திமுக காரணம் வேணும்ல. இப்போ அவன் வேலையே பார்க்கல அப்படின்னா நீங்க எத்தனை சீட்டு வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? கை நிறைய காக்கா முட்டைக்காக தானே அது. சரி, கூட்டணி கட்சியில இருக்கிறவனே நம்ம வந்து தாஜா பண்ணிட்டு போகணும்ல. கூட்டணியே அதானங்க, சிக்கலே அதானங்க. அதனால தானே ஜெயலலிதா 2016 ஒன்னும் வேணாம் போங்கப்பான்னாங்க, தனியா தானே. இப்ப கிரிஸ்டோடங்கர் கேட்கிறாருல, நாங்க என்ன அறக்கட்டளையா நடத்துறோம் அப்படின்னு கேட்கிறாருல. அப்ப இனிமே நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா எங்களுக்கு இது வேணும். அப்ப ஒரு முடிவோட அவங்க இருக்கிறாங்க, இல்ல முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம முடிவு எடுத்துட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. என்னன்னா, ராகுல் காந்தி ப்ரோக்ராம் வந்து மார்ச் 5ஆம் தேதின்னு ஊர்களில் ஆள் திரட்டுறாங்க. அது ஒரு நாளாவே அந்த பேச்சு அடிபடுதுங்க. கன்ஃபார்ம்டா நமக்கு தெரியல. நம்ம கொஞ்சம் போலீஸ் சைட்ல விசாரிச்சோம்னா மார்ச் 5 இருக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா முதல்ல செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்ல. மார்ச் 1 பிரதமர் வர்றாரு, மார்ச் 1 முதலமைச்சர் பிறந்த நாள்,
முதலமைச்சர் பிறந்த நாள் ஒட்டி திமுக சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் பிளான் பண்ணிருக்குங்க. மார்ச் 5 இவர் வராரு அப்படின்னா திமுக கூட்டணியில இருந்தா திமுக அந்த முதலமைச்சர் பிறந்த நாள் விழா எல்லாத்தையுமே ரத்து பண்ண வேண்டியது வருமே. அப்ப திமுக தரப்புக்கு அதை சொல்லி அவங்க இப்படி எல்லாம் ப்ரோக்ராம் இருக்குங்கன்னு சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா ராகுல் காந்தி ஆப்போசிஷன் லீடர், பிரதமருக்கு வருகைக்கு முன்னாடி என்னென்ன ஜபர்தஸ்துகள் பண்ணப்படுதோ அவ்வளோ அவருக்கும் பண்ணியாகணும். இத்தனை அடுக்கு பாதுகாப்பு, இந்த மாதிரி ஸ்டேஜை பார்க்கறது, எல்லா வேலையும் பார்க்கணுங்களே. ஒன்றும் நினைச்ச உடனே இன்னைக்கு ஃபிளைட்டை பிடிச்சி கிரீஷ் சோடங்கன் மாதிரி வந்துட்டு போயிட முடியாதுல்ல, வேணுகோபால் மாதிரி. அப்போ கூட்டம் 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 சேர்க்கணும்ல. காங்கிரஸே கூட்டம் சேர்த்து நடத்திடுவா, பச்சை உள்ள நம்ப அதை. நீ திமுக தாய் இருந்தால் தான் கூட்டம் சேர்க்க முடியும். இல்லை தாவேக்காவோட நாங்கள் பேசிட்டு இருக்கோம், ராகுல் காந்தி வரும்போது ஒரே மேடையில் ராகுல் விஜய் அப்படின்னா கூட்டம் சேர்க்க வேண்டிய வேலை நம்ம வேலை இல்லை, அது விஜயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்படி ஒரு ஐடியா இருக்குமோ? ஏன்னா பேசுறதே கொஞ்சம் ஏற்கமாறா பேசுறாங்க. இப்போ ஆதவ் பேசுறாரு, இந்தியாவிலேயே தைரியம் மிக்க தலைவர்கள் 2 பேர் தான், ஒன்று ராகுல் காந்தி, இன்னொன்று விஜய்ன்றாரு, நேற்றுக்கு சொல்றாரு. அப்படின்னா என்னமோ ஒரு இடத்துல அங்க ஒரு அபஸ்வரம் துணிக்குது. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாச்சு, ஏற்கனவே கனிமொழியமா போய் அங்க டெல்லியில பார்த்து பேசியாச்சு. அப்புறம் வேணுகோபால் முதலமைச்சரை பார்த்து பேசிட்டாரு. மீண்டும் கிரீஷ் சோடங்கர் அவரு கனிமொழியை பார்த்து பேசியாச்சு. அதுக்கு பிறகு பேட்டி கொடுக்க முடியாதுல்லங்க. அதாவது ஆரம்ப கட்டம் நாங்க எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கோங்கிறது அது ஓகேங்க. போன வருஷம் டிசம்பர் மாசத்துல இருந்தே காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழுவெல்லாம் அமைச்சு ரெடியா இருக்கு. அந்த குழு அமைக்கிறதுலே அவங்க கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைன்னு தான் எழுதினாங்க. அப்பவே நாங்க விமர்சனம் பண்ணோம், கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைன்னா என்னென்ன கூட்டணி கட்சின்னு கேள்வி எல்லாம் கேட்டோம். அப்போ ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு முதலமைச்சர் கோடு போட்டு சொன்ன பிறகு அது வேகம் எடுத்திருக்கு, அப்படி நான் பார்க்கிறேன். ஆட்சியில் பங்கு எப்ப முற்றுப்புள்ளி இதுக்கு? இப்ப இந்த விவகாரம் இப்படியே நீடிச்சுக்கிட்டே போனுச்சுன்னா இன்னும் குறைந்த நாட்கள் தானே சார் இருக்கு. அப்ப இதுல முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு திமுகவும் அதை ஏன் தயங்குறாங்க? வேணும் காங்கிரஸ் வேணும், அடுத்து முடிச்சு விட்டுறணும்னா அடுத்த வேலையை பார்க்கலாமே. திமுகவோட ஸ்டைல் எப்படின்னாங்க, கலைஞர் காலத்துல இருந்து அவங்களா கூட்டணி விட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்களா போய்க்க வேண்டியதுதான். அந்த 96 காலகட்டத்திலே அதை நான் பார்த்துருக்கேங்க. பாமக தான் இருந்துச்சு அப்ப, பாமக, வாழப்பாடி ராமமூர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆன்டி ஜெயலலிதா. தாமக எல்லாம் வந்துருச்சு இப்ப, தாவேகா மாதிரி அப்ப தாமக வருது. அப்போ சீட்டு பத்தாது, கொடுக்குற சீட்டு பத்தாது. 40 சீட்டு கேட்குறாங்க, மூப்பனார் அணி 40 சீட்டு கேட்குது. அப்ப யார்கிட்ட எப்படி கொடுக்கறது? இதே மாதிரியான ஹவுஸ்ஃபுல் நிலைமை. கலைஞர் வேண்டிய பத்திரிகையாளர்கள் அவங்ககிட்ட சொல்லி ஒரு கேள்வியை கேளுங்கப்பா, அவங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும்னு ஒரு ப்ரெஸ் மீட்ல கேள்வி. ஐயா நீங்க பாமகவுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்குவீர்கள்? அது அவங்க தானே கேட்கணும் அப்படின்னாரு கலைஞர். அது சரிதான், அவங்க தானே கேட்கணும். உடனே டக்குன்னு டாக்டர் 40 இடங்கள் வேண்டும்னாரு. 40ஆ? சரி, நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோன்ட்டார். அவ்வளவுதான், இம்மிடியட்டா ஒரு 3/4 நாளுக்குள்ள வேலை முடிஞ்சு போச்சுங்க. அது வரைக்கும் எழுத்துட்டு இருந்தது தான். இப்பவும் டாக்டர் ராமதாஸ் தனியா இருக்காரு, சிவில் வழக்கு போட்டிருக்காரு. எந்த காலத்துல முடியும்னு நமக்கே தெரியும். அதிமுக சிவில் வழக்கு எந்த லட்சணத்துல இருக்கு? ஸோ அது வேலைக்கார விஷயம் கிடையாதுங்க, போட்டிருக்கலாம், அவ்வளவுதான். நான் ஒரு கிளைமண்ட்னு சொல்றதுதான். அதிமுகவின் உரிமை போராட்டத்தை நடத்துகிறேங்கிற மாதிரி அவர் பாமகவின் உரிமை போராட்டத்தை டாக்டர் நடத்துறாரு. ஆனா தேர்தல் வந்துருச்சு, அவர் கேண்டிடேட் நிறுத்தணும். கேண்டிடேட் நிறுத்தணும்னா திமுக அணியில இடம் இல்லை, திருப்பி 2 சீட்டு 3 சீட்டுக்கு நிறுத்த முடியாது. தாவேகா அணியில இடம் இருக்கு. அப்ப இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆனா டாக்டர் அதுல சேருவார்ல. அதாவது நமக்கான வாகனம் வந்து விட்டதுங்கிறது அந்த வாகனமா? அது ஓலாவா இல்ல ரெட் டாக்ஸியா தெரியல. பெரிய பஸ்ஸா இருக்கு, அது நிறைய இடம் இருக்கு. பஸ் பெருசு இல்லைங்க, சீட் நிறைய இருக்குல்ல. நம்ம கார் ஓட்டிட்டு போறோம், நம்மகிட்ட கெப்பாசிட்டி 5 சீட்டு, டிரைவரோட சேர்த்தா 6 வேணா வச்சுக்கலாம். நெருக்கி அடிச்சு அம்பாசடர் காரா இருந்தா 6 பேர் உட்காரலாம். பஸ்னா நிறைய பேர் உட்காரலாம். அப்படின்னா நமக்கு ஒரு 20 சீட்டோ 30 சீட்டோ கிடைச்சா, ஏன்னா அன்புமணி கேண்டிடேட்டுக்கு எதிராக இவர் கேண்டிடேட் நிறுத்தணும்ல டாக்டர், உரிமை போராட்டத்தில் இருக்கவர். அப்ப அவருக்கு 17 சீட்டுங்க.
17 சீட்டுன்னா அவர் கேண்டிடேட் 17ஆவது போடணும். அப்ப 20 சீட்டு கேட்பாரு. 20 சீட்டு எப்படி கொடுப்பாங்க திமுக கூட்டணியில? வாய்ப்பு இல்லை. தாவேக்கால கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ காம்படிட்டிவா இப்போ உதாரணமா சௌமியா தோற்கடித்தே தீர்வேன்ட்டாரு டாக்டர், பெரிய டாக்டர். இப்போ சௌமியா அம்மாவுக்கு எதிராக வந்து ஸ்ரீகாந்தி அம்மா நிக்கிறதா வச்சுக்கோங்க. அந்த இடத்துல விஜய் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரா மாறும். ஏன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல. அப்போ செலக்டடா ஒரு நட்சத்திர வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு விஜயாலையும் போக முடியும். ஏற்கனவே அங்க கொஞ்சம் காங்கிரஸ் ஓட்டு வங்கி இருக்குங்க. அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில 30% வந்துடும். 35% இருந்தா வெற்றி கனவு நம்ம காணலாம். திமுக ஏன் வந்து இது சொல்ல மாட்டேங்குது அப்படின்னா, அவங்களா முடிவெடுத்து போட்டுங்க. இப்போ கிறிஸ்டோடங்கிற பேட்டிக்கு கலைஞராக இருந்தா இந்நேரம் வந்து 2 பத்திரிகையாளர்கள் விட்டு கேள்வி கேட்க விட்டுருப்பாரு. இதே நான் சொன்ன இதே டெக்னிக் தான். கிறிஸ்டோடகன் மனதில் என்ன நினைக்கிறார் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்ட உடனே அவர் நினைப்பது அவருக்கு தானே புரியும் பாரு அவரு. அப்ப அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லி வைப்பாரு. அதோட கதை முடிஞ்சது. இது வந்து ஸ்டாலின் அப்படி இல்லைங்க. அவரு கொஞ்சம் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் தான். ஆனா டீப்பா இருக்காரு. அது கலைஞர் வந்துங்க முழு நேரம் பொலிட்டிஷியனா இருந்தாலும் பாதி நேரம் இலக்கியவாதி. அவரு இலக்கிய கூட்டங்கள் போவாரு, நூல் வெளியீட்டுல போவாரு, எல்லாமே செஞ்சுட்டே இருப்பாரு. ஒரு நாள்ல அவர் வந்து 10 மணி நேரம் பாலிடிக்ஸ் பண்ணா 4 மணி நேரம் இலக்கியத்துக்கு செலவு பண்ணுவாரு. இது அப்படி இல்லை. இவர் 10 மணி நேரம் பாலிடிக்ஸ்னா 13 மணி நேரம் பாலிடிக்ஸ் பண்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. கலைஞருக்கும் ஸ்டாலினுக்குமான பெரிய வித்தியாசம். அப்போ அவர் இதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனா சொல்ல மாட்டாரு. அதே சமயம் இப்ப இவரும் வந்து ஸ்டாலின் அவர்களும் சொல்லிட்டாருல, ஆட்சியில பங்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி கலைஞர் சொல்றாரோ அது மாதிரி இவர் ஒரு ஸ்டாண்ட்ல சொல்லிட்டாரு, டைரக்டாவே சொல்லிட்டாரு. ஆனாலும் அதற்கு எதிர்வினையா காங்கிரஸ் இன்னும் ஒரு முடிவு எடுக்காம அவங்களும் நிக்கிறாங்களே. அதனாலதான் எனக்கு அந்த சந்தேகம் வருது. அவர் முற்றுப்புள்ளி வச்ச பிறகு, திமுக தலைவர் முற்றுப்புள்ளி வச்ச பிறகு அதுக்கு தொடர்புள்ளி போட முடியாது இல்லையா? ஸோ ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது, அதோட வேலை முடிஞ்சது. ஆனா நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில அது எங்களோட தொண்டர்களின் விருப்பம், அது நாங்க கேட்கத்தானே செய்வோம் அப்படின்றாரு. தொண்டர்களின் விருப்பம் என்ன? 63 சீட்டு வாங்கினீங்க, அடுத்த தேர்தலில் 63 கேட்டீங்க, கொடுக்கல, 41 குறைஞ்சது. அதுக்கடுத்த தேர்தல், இந்த போன தேர்தலில் 41 கேட்டாங்க. யாரு? இந்த கிரீஷோடங்கிற இடத்துல தினேஷ் குண்டுராவ் வந்தாரு. கர்நாடக முதலமைச்சரோட முன்னாள் முதலமைச்சரோட மகன், பெரிய போஸ்ட். நம்ம செல்வ பிறந்த இடத்துல யார் இருந்தா? KS அழகிரி இருந்தாரு. 41 எங்களுக்கு கொடுக்கணுங்க, போன தடவை 41 கொடுத்துருக்கீங்கன்னு இழுன்னு இழுத்தாங்க. 21ல கடைசியில் 25 தான் அப்படின்னு முடிவாச்சு. 25 முடிவாகிறதுக்கு முன்னாடி திமுக ஆஃபர் எவ்வளவு? 18. அப்படியே பையன் கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி கொண்டு வர்றதுதான். 25ஓட பிறகு காங்கிரஸ் கட்சி அமைதியாச்சு. இந்த இப்போ ராஜ்யசபா தேர்தல், இந்த இப்போ வரிசையா டெல்லியில முகாமிடுறாங்க. செல்வ பிறந்தகை வந்து இவருக்காக லாபி பண்றாரு, நம்ம பீட்டர் அல்போன்ஸுக்காக லாபி பண்றாரு, தங்கபாலு தனக்கு தானே லாபி பண்றாரு. அங்க ஏகப்பட்ட பேரு அந்த சிங்கிள் ராஜ்யசபா சீட்டுக்கு முட்டி மோதுறாங்க. கொடுப்பாங்களான்னு தெரியாது. அவங்க 28 தான் சொல்லிட்டு இருக்காங்க திமுக. இப்ப 27+2 அப்படின்னு பேச்சுவார்த்தை தகவல் எல்லாம் வருதே சார், அது உண்மையா? எனக்கு என்னமோ அதுல நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா, பிராட்டியில போன 2021 திமுக அணியில கூடுதல் கட்சிங்க. இப்போ உதாரணமா தேமுதிகவும் எம்என்எம்மும் சேர்ந்தா ஒரு 8 சீட்டு அதுல காலி ஆயிருங்களே, குறைஞ்சது. அப்புறம் 2 சீட்டு கட்சி நிறைய வருது, 1 சீட்டு கட்சி வருது. கண்ணுக்கு தெரிஞ்சு 2021க்கும் இப்பவும் இடையில வந்து 15 சீட்டுக்கு மேல வந்து குறையுது, வாஸ்தவமாவே குறையுது. இப்போ 170 இடத்துலயாவது திமுக, அதாவது உதயசூரியன் போட்டியிடணும் அப்படின்னா 175 அவங்க பிக்ஸ் பண்ணுவாங்க, 170வது திமுக நிக்கணும், இல்ல 180 பிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ மிச்சம் இவ்வளவுதானே இருக்கு. 180ல உதயசூரியன் நின்னா 54 தொகுதி தாங்க மிச்சம் இருக்கு. காங்கிரஸே பல்கா வந்து 28 எடுத்துட்டு போனா மற்றவங்களுக்கு இடமே கிடையாது. அதனாலதான் அவங்க வந்து முதலையே வந்து முஸ்லீம் லீகோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது இந்த மேட்டரை கசிய விட்டாங்க. ஐயா எல்லாரும் குறைச்சிக்குங்க ஐயா, ஆள் ஜாஸ்தியா இருக்கு. கல்யாணம் வீடு மாதிரிங்க, நம்ம சமைச்சு வச்சுட்டோங்க, 200 பேருக்கு பிளான் பண்ணோம், திடீர்னு 225 பேர் வந்துட்டாங்க. என்ன பண்ணுவோம்? சாம்பார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், ரசத்துல தண்ணி ஊற்றுவோம். அதுக்கும் முடியலன்னா கொஞ்சம் குறைச்சு வைப்பாமோ, தானே சொல்லுவோம். அதே நிலைமை தாங்க. கூட்டணியே அப்படிதான். மேகங்கள் திரண்டு மழை பொழிவதில்ல, காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது. அப்ப எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணணும். காங்கிரஸ் அட்ஜஸ்ட் பண்ணுமா வேண்டாமா?
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.